அமர்ந்திருப்போம். என் சாமுவேல் என்பவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். அன்பானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய கிரேஸ் குடும்பத்திற்கு என் மனமார்ந்த அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4வது வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். முடிந்த பின்பு யாரிடமாவது ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு பரிசு தர மாட்டேன். அதனால் அமைதியாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு செய்தியை நான் படித்து கொண்டிருந்தேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆறாத வலியும் அருள்நாதர் தந்த ஆறுதலும். ஆறாத வலியும் அருள்நாதர் தந்த ஆறுதலும். அதிக கவனமாய் அந்த செய்திக்குள்ளே நான் சென்றேன். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி குளச்சல் அருகில் இருக்கின்ற கொட்டில்பாடு கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, 4 பிள்ளைகள் உண்டு. அந்த 26ஆம் தேதி ஆலயத்திலே சென்று வழிபட்டு ஒரு நிகழ்வுக்கு செல்வதற்காக கடற்கரை ஓரமாய் இருக்கின்ற தன் இல்லத்தின் அருகிலே தன் 4 பிள்ளைகளையும் அவர்கள் போஷித்து கொண்டு இருக்கின்றார்கள். உணவு கொடுத்து முடிவதற்குள்ளாக ஆழின் பேரலை வந்து அவர்கள் தூக்கி வீசப்பட்டு ஒரு மரத்தின் கிளையிலே தொங்கி அவர்கள் தப்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு இருந்த 4 பிள்ளைகள் சில நிமிடங்களிலே கடலுக்குள்ளே அடித்து செல்லப்பட்டு மரித்து விட்டார்கள். ஒரு குழந்தைக்கு 2 வயது, ஒரு குழந்தைக்கு 4 வயது, ஒரு குழந்தைக்கு 6 வயது, ஒரு குழந்தைக்கு 8 வயது. முடிந்த உடனே அவர்கள் மரத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பின்பு அவர்கள் கதறின வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். சில நிமிடத்திலே 4 குழந்தைகளை பறிகொடுத்த அந்த தாய் வேதனையின் உச்சத்திலே கதறுகின்ற பொழுது அதை ஒருவர் குறித்து வைத்து கொண்டாராம். இனிமேல் நான் யாரை பிள்ளை என்று அழைப்பேன்? என் மடியிலே பிள்ளைகள் இல்லையே என்று வேதனையோடு இருக்கின்ற பின்புதான் அரசின் வழியாக ஒரு அதிகாரி சென்றார்களாம். நீங்கள் நினைத்தால் இனிமேல் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் கட்டுப்பாடு பண்ணினாலும் ஆப்ரேஷன் பண்ணின பின்பு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அவர்கள் இது என்னை சமாதானப்படுத்த தான் சொல்லுகிறார்கள் என்று நினைத்தார்களாம். திருப்பி சொன்ன பின்பு அவர்கள் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 4 பிள்ளையுடைய பேரில் 3 பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்களாம்? விட்டார்களாம். அவருடைய அந்த இரத்தத்தின் சாட்சி தான் ஆறாத வலியும் அருள்நாதர் தந்த ஆறுதலும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இந்த வாசனத்தை சங்கீதம் 22:1 அவர் எடுத்திருக்கிறார். காரணம், சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலே 31 வசனங்கள் இருக்கின்றது. 1 முதல் 21 வசனங்கள் வரை கைவிடப்பட்ட வேதனின் உச்சத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய துயரத்தையும், 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை அவர் பெற்ற நம்பிக்கையும், இந்த வசனத்தை தான் கல்வாரி சிலுவையிலே அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அதிலே ஒரு விளக்கத்தை படித்தேன். என் தேவனே, என் தேவனே என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் சொன்ன வார்த்தை என் மனதிலே இருக்கின்றது. உடன்படிக்கையின் அடிப்படையில் இறைவன் மேல் கொண்ட நெருங்கிய உறவு, அதுதான் என் தேவன், என் அப்பா, என் அம்மா, என் உறவு என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இறைவனோடு இயேசு கொண்டிருந்த நெருங்கிய உறவு, ஜெபத்தின் வழியாய் பிதாவின் சித்தத்தின் வழியாய் அவர் நெருங்கிய உறவு கொண்டு இந்த மானிடத்திற்கு பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தினவர் சொல்லுகிறார், என் தேவனே. இது உறவினுடைய வெளிப்பாடு என்று சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் இது உரிமையின் கேள்வி. நாம் பெற்றோரிடம் கேட்போம், ஏன் எங்களை கைவிட்டீர் என்று என்ன உரிமையிலே கேட்கின்றோமோ அதே போல தன் பிதாவிடம் கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் இந்த கேள்வியை கேட்டார் என்றால்,
திருமறையிலே நீங்கள் புரட்டி பாருங்கள். மீட்பின் பணிக்காக ஆண்டவர் யாரை தெரிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுப்பார். யோசுவா 1 யோசுவாவோடு சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதனால்தான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 27:10, என் தந்தையும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அதே தான் எபிரேயர் 13 சொல்லுவார், நான் உன்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு யூதர்களுக்குள்ளும் இஸ்ரவேலருக்குள்ளும் ஒரு நம்பிக்கை உண்டு, யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அப்போ இந்த கேள்வி எதற்காக அவர் கேட்கிறார் என்று பார்த்தால், பாடுகளின் உச்சம். சென்ற நாட்களிலே ஒரு புஸ்தகத்தை படித்தேன். அந்த புஸ்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தது என்றால், வலி, எது கொடூர வலி என்று ஒரு 10 வலிகளை அதில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதில் வலி என்னவென்றால், ஒரு மனிதனை உயிரோடு கொளுத்துவது, அது பெரிய வலி. 2வது வலி என்ன வலி என்றால், நிறைமாத கற்பத்தின் கனியோடு குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு தாயார் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது சந்திக்கின்ற ஒரு வலி. அந்த வலிக்கு பின்பாக ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். குழந்தையை கண்ட உடனே அந்த வலியை அவர் என்ன செய்கிறார்? மறந்து விடுகிறார். இந்த 10 வலிக்கு பின்பாக அவர் எழுதுகிறார், இந்த 10 வலியிலும் சேராத ஒரு கொடூரமான வலியை சந்தித்தவர் அருள்நாதர் இயேசு. இந்த 10க்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய உச்சகட்டமான வேதனை, அதுதான் பாடுகளின் உச்சம் என்றால், எதற்காக அவர் பாடுபட்டார்? நமக்காக என்று சொல்லலாம். காரணம், இந்த உலகத்திலே பாடுபடுகின்ற மக்களின், கைவிடப்பட்ட மக்களின் சார்பாளராகிய இயேசு அங்கே கல்வாரி சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் பாடுகளின் உச்சம். 2வதாக ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால் பாவத்தின் பாரம், பாவத்தினுடைய பாரம். யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார் 1 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. ஏசாயா 53:4-5 நாம் படிக்க கேட்டோம். எதன் என்ன பாவம் என்றால், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அன்பான இந்த சிலுவை மொழியை கேட்கின்ற அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் தண்டனை மரணம் சந்திக்க வேண்டிய நம்முடைய பாவத்தை, அது தனிநபர் பாவம் அல்ல, உலகத்தின் பாவத்தையே தன் மீது ஏற்றுக்கொண்ட அந்த பாவத்தினுடைய அழுத்தம் தான், அந்த வேதனை தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அவர் கதறினாலும் அது நம்பிக்கையின்மையில் அல்ல. நீங்கள் 7வது வார்த்தையிலே கேட்பீர்கள். அதை லூக்கா 23:46 சொல்லுவார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். நாம் அநேகர் சொல்வார்கள், இந்த வசனத்தை பிடித்து கொள்வார்கள், இயேசு ஏன் பிதாவால் கைவிடப்பட்டார்? அவர் கைவிடப்பட்டார் என்றால் எப்படி அவர் இயேசுவாக கிறிஸ்துவாக இருக்க முடியும் என்று பிற சமயத்தில் கேட்பார்கள். நம்பிக்கையின்மையிலே அவர் சொல்லவில்லை. அப்படி நம்பிக்கையின்மை என்றால் 7வது வார்த்தையில் பிதாவை என் ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று நம்பிக்கையோடு முடித்திருக்க மாட்டார். அது உலகத்தினுடைய பாவத்திற்காய் தன் மீது ஏற்றுக்கொண்ட அந்த வலி, உலகத்தினுடைய மீட்பிற்காய் அந்த வலியை அவர் சந்தித்தபடியினால்தான் 3ஆம் நாள் பிதார் அவரை உயிரோடு எழுப்பி இந்த உலகத்திற்கு முன்பாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். காரணம், என்னையும் உங்களையும் மகிமைப்படுத்துவதற்காய். அந்த வலி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த நம்பிக்கையின் மேல் ஆரம்பித்து நம்பிக்கையோடு வருகின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே இந்த துன்பம் துயரம் வரும். ஆண்டவர் கூட என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணம் வரும். அந்த நேரங்களிலெல்லாம் நான் சொல்லுகிறேன், கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். கரம் பிடிப்பதற்காய் அவரை பற்றி கொள்ளுவோம், உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.